தெய்வங்கள் பேசியதால் சில மொழிகள் பிழைத்திருக்கிறது. பெரியோர்களே, ஹீப்ரு என்கிற மொழியை இயேசுநாதர் பேசியதால் தான் அதை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் பைபிள் மூலமாக. எனவே பெரியோர்கள் சொல்லுவார்கள், தெய்வங்கள் பேசியதால் சில மொழிகள் பிழைத்திருக்கிறது என்று. ஆனால் தான் பாடப்பட வேண்டும் என்று தெய்வமே ஆசைப்பட்ட ஒரு மொழி இருக்கிறதென்றால் அது நம் தமிழ் மொழிதான் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். சேக்கிழார் பெரிய புராணத்தில் எழுதுவார், சிவபெருமான் சுந்தரமூர்த்தி நாயனாரை பார்த்து சொல்வதாக, நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டே ஆகும், ஆதலால் மண்மேல் சொல் தமிழ் பாடுக என்பார் தூமரை பாடும் வாயார் என்று சேக்கிழார் எழுதுவார். அதனால்தான் நம்ம சொன்னோம், தெய்வமே ஆசைப்பட்ட ஒரு மொழி இருக்கிறதென்றால் அது நம் தமிழ் மொழின்னு சொன்னோம். உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளுக்குமே அந்த மொழிக்கான இலக்கண நூல் உரைநடை வடிவில் தான் இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளுக்குமான இலக்கண நூல் உரைநடை வடிவில் தான் இருக்கிறது. ஆனால் பெரியோர்களே, இந்த சபையில் உள்ள உங்கள் எல்லோருக்கும் தெரியும், உலகத்து ஏனைய மொழிகளை விட ஒரு மொழிக்கான இலக்கண நூலே கவிதை வடிவில் கொண்ட ஒரே மொழி நம்முடைய தமிழ் மொழி மட்டும்தான். தொல்காப்பியம் ஒரு இலக்கண நூலாக கவிதை வடிவிலேயே நமக்கு அமைந்துள்ளது.